டெட் 2025க்கான இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து 6th ஸ்டாண்டர்டில் வர்ற டேர்ம் 2ல் வர்ற ப்ராப்ளம். வலவன் பாட் 24 eggs ஃபார் 96 rupees. அதாவது வந்து 24 எக்கு 96 ரூபாய்க்கு வாங்குகிறான். அதில் 4 வந்து உடஞ்சி போயிடுது. அவன் மொத்தமாக வந்து 36 ரூபா வந்து லாஸ் ஆகுது. அவனுக்கு மொத்தமாக எல்லா எக்கையும் விற்கிறப்ப மொத்தமாக 36 ரூபா லாஸ் ஆகுது. அவன் என்ன ப்ரைஸ்க்கு வந்து அதை செல் பண்ணியிருப்பான், ஒவ்வொரு எக்கையும் என்ன ப்ரைஸ்க்கு செல் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு டோட்டல் செல்லிங் ப்ரைஸை வந்து கண்டுபிடிக்கலாம். டோட்டல் செல்லிங் ப்ரைஸ்னால் டோட்டல் கிராஸ் ப்ரைஸ்லேருந்து, அதாவது அவன் எவ்வளோ வாங்கினானோ அதுலேருந்து எவ்வளோ லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கழிச்சிட்டு கண்டுபிடிக்கிறது. ஸோ 96 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். இப்போ லாஸ் வந்து 36 ரூபான்னு பார்த்துட்டோம். ஸோ 60 ரூபாய்க்கு வந்து அவன் செல் பண்ணியிருக்கான். ஸோ 60 ரூபான்றது வந்து அவன் செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம். பட் வந்து மொத்தம் எத்தனை முட்டை அவன் வந்து சேல் பண்ணியிருக்கான்? 24 முட்டையில் வந்து 4 முட்டை உடஞ்சி போச்சா? ஸோ 20 முட்டை தான் அவன் செல் பண்ணியிருக்கான். ஸோ 20 முட்டை 60 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்கான்னா ஒரு முட்டையோட செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சோன்னா 3 ரூபா. ஸோ இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறோன்னா செல்லிங் ப்ரைஸு. சரியா? 24 முட்டை வந்து 96 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். 36 ரூபா லாஸ் ஆச்சு அப்படின்னா வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆப்வியஸ்லி வந்து இதை கழிச்சிட்டு வரப்போகுது. எத்தனை முட்டை வந்து அந்த 60 ரூபாய்க்கு விற்றுருக்கான்றது தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஸோ எத்தனை முட்டை? 4 முட்டை வேஸ்ட்டாக போச்சு. ஸோ 20 முட்டை 60 ரூபாய்க்கு விற்றுருக்கான்னா ஒரு முட்டை எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அடுத்து எ ஸ்டோர் பர்ச்சேஸ்டு பென்ஸ் அட் 216 per dozen. ஸோ 12 பென்னு வந்து 216 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து 58 ரூபா கன்வீனியன்ஸ்க்காக, ஸோ அடிஷ்னல் ஒரு செலவு 58 ரூபா பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஒவ்வொரு பெண்ணும் 2 ரூபான்ற டிஸ்கவுண்ட்டோட செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ப்ராஃபிட்டும் வந்து 50 ரூபான்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து மார்க்கெட் ப்ரைஸ் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எவ்வளோக்கு வாங்கினாங்க? 216 ரூபாய்க்கு வாங்கினாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கன்வீனியன்ஸ் காஸ்ட்டும் இருக்குல்ல. ஸோ இது ரெண்டையும் சேர்த்துட்டா தான் ஒரிஜினல் வாங்கின காசு. ஸோ 274 ரூபா செலவு பண்ணி வாங்கியிருக்காங்க. மொத்தம் எத்தனை பெண்ணை? 12 பெண்ணை வாங்கியிருக்காங்க. அடுத்து என்ன மார்க்கெட் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ்னால் என்னென்னா அதோட காஸ்ட் ப்ரைஸ், அது போக ஒரு டிஸ்கவுண்ட் அது கொடுப்பாங்க, அந்த டிஸ்கவுண்ட்டு ப்ளஸ் ஒரு ப்ராஃபிட், இது எல்லாம் சேர்த்து தான் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் கிடையாது. அதில் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பான். அதுலேயும் வந்து உண்மைக்குமே வந்து ஒரு மார்க்கெட் ப்ரைஸில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னாலே காஸ்ட் ப்ரைஸ் சேர்ந்துருக்கும், அதில் ஒரு டிஸ்கவுண்ட் சேர்ந்துருக்கும், அதுக்கப்புறம் அதிலோட ப்ராஃபிட் எல்லாம் சேர்த்து தான் மார்க்கெட் ப்ரைஸாக வரும். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதும் இதுதான். ஸோ இப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு, 274 ரூபா. சரி, இப்போ டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா, ஒரு பேனாக்கு 2 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் டசன் 12 பேனா விற்றுருக்காங்க. ஸோ 12 × 2 ப்ளஸ் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 50 ரூபா ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 50 ரூபா அதையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ